हर नमः पार्वती पतये हर हर महादेव। शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय शिवाय नमः ओम शिवाय नमः शिवाय नमः ओम नमः शिवाय। हर नमः पार्वती पतये हर हर महादेव। அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் அருளால் நம்முடைய இந்த இணைய வழி சத்சங்கத்திலே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் உடல் பொய்யுறவு என்கின்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள 83 வெண்பாக்களிலே இதுவரை 29 வெண்பாக்களுக்கு விளக்கம் பார்த்துள்ளோம். இன்றைக்கு 30வது வெண்பாவுக்கு விளக்கம் பார்க்க வேண்டும். இந்த 28, 29 என்ன சொன்னார்? 29 தத்துவ பேயோடே தலையெடுத்து கொள்ளாமல் வைத்த அருள் மோன வள்ளலையே நித்தம் அன்பு பூண கருதும் நெஞ்சு போற்ற கரம் எழும்பும் காண துடிக்கும் இரு கண் என்று பக்தி நிலையினுடைய அற்புதமான விசேஷமான அந்த பேருணர்வினை, தெய்வீக பேருணர்வினை, பேரன்பினை விளக்கினார். இந்த தத்துவ பேய்ங்கிறதுக்கு 2 விதமாக பார்த்தோம். தத்துவ கருத்துக்களை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அது ஒரு விஷயமாக அறிவுக்கு புலப்படுகிற ஒரு விஷயமாக மட்டும் அதை புரிந்து கொண்டு அதனாலேயே தான் எல்லாம் தெரிந்து கொண்டதாக நினைத்து கொள்ளுவது, அதுதான் தத்துவ பேயோடு தலையெடுத்து கொள்ளுவது என்று ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம், தத்துவங்கள் என்பது 36 தத்துவங்கள். அவற்றில் குறிப்பாக பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றிய 24 தத்துவங்கள், அவித்யா மாயையிலிருந்து தோன்றிய 7 தத்துவங்கள், அசுத்த மாயையிலிருந்து தோன்றிய 7 தத்துவங்கள். இவற்றை மெய் என்று நம்பி இருப்பது. இதில் என்னதுன்னா தன்னை பற்றி இந்த 24 தத்துவங்கள்ங்கிறது இந்த உலகத்தாக்கின பஞ்ச பூத்தங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனம், புத்தி, அகங்காரம், இந்த ஜீவன், இதுதான் இது பிரகிருதி மாயை. அப்புறம் அவன் வாழ்வதற்கு சில ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நமக்கு தெரியாத, சாதாரணமாக தெரியாது, சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும். அந்த விஷயங்கள் என்னென்ன? காலம், கலா, நியத்தி, அராகம், வித்யா, புருஷன், மாயா என்று இந்த 7. இது விளக்கினா ரொம்ப நேரம் ஆகிடும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காலம் என்பது ஒரு ஜீவனுக்கு அந்த குறிப்பிட்ட உடலில் வாழ்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் காலம். கலா என்பது ஏதேனும் ஒரு துறையில் ஆழ்ந்து செல்லுகின்ற திறமை. வித்யா என்பது ஏதேனும் ஒரு துறையை நன்கு அறிந்திருப்பது. அதெல்லாமே சிற்றறிவு, சிறு சக்தி தான், எல்லைக்கு உட்பட்ட சக்தி தான். நியத்தி என்பது வினை இவனை கட்டுப்படுத்துகிறது. இவனுக்கு பூரண சுதந்திரம் கிடையாது. அதுக்காக சுதந்திரமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் முன் வினைக்கு ஏற்பவே இவனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அதுதான் நியத்தி. இவன் நல்லது செய்தால் நல்லது அனுபவிக்கணும், புண்ணியத்தை அனுபவிக்கணும். அந்த புண்ணியத்தினுடைய வடிவாக இன்பம் வருகிறது.
தவறு செய்தால், அதர்மத்தை புரிந்தால் அதற்கேற்ப பாபத்தை பெறுகிறான், அதை துன்பமாக அனுபவிக்கிறான். இதெல்லாம் தான் நியதி. அவனுடைய வினைக்கேற்ப அவனுக்கு அந்தந்த அனுபவங்கள் ஜென்மத்தில் ஏற்படுகிறது. அராகம் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு ஆசைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. இதை உடைய ஜீவன் புருஷன் என்று சொல்லப்படுகிறான். இதுக்குள்ளே சிக்கி கொண்டு தவிக்கிறான் அந்த ஜீவன். எதில்? அந்த முதல்ல சொன்ன 24, இங்கே வரக்கூடிய 6, இதில் சிக்கி கொண்டு இந்த ஜீவன் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உழலுகின்றான். அதை தான் தத்துவ பேயோடே தலையெடுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தலையெடுத்து கொள்ளாமல் அதிலிருந்து என்னை நீ விடுவித்தாய் என்று சொல்லி, அப்படி எனக்கு பெருங்கருணை புரிந்த உன் மீது என் உள்ளத்திலே பேரன்பு பொங்குகிறது. அதனால கை உன்னை வணங்க தானே எழும்பும், கண்கள் உன்னை காண துடிக்கும், மனம் உன் மீது அன்பை கொட்டும் என்றெல்லாம் சொன்னார். இப்போ 30வது பாடல்ல என்ன சொல்ல போறார்? அந்த அருளை பெற்றவர் எப்படி மகிழ்ந்து நன்றியுணர்வோடு பாடுவாரோ அதை 29வது பாடல் சொல்லிற்று. இப்போ 30ல் பழையபடி கருணை எனக்கு இன்னும் கிடைக்கலையே, அதை தரமாட்டியா என்று ஏங்கி பிரார்த்திப்பது போல சொல்லுகின்றார். அதாவது எல்லா நிலைகளிலும் ஜீவர்கள் இருப்பார்கள், சாதகர்கள் இருப்பார்கள். அதனால் அவரவருக்கு ஏற்றபடி இது இருக்கணுங்கிறதுக்காக எல்லா நிலைகளையும் தான் இருப்பதாக வைத்துக்கொண்டு இவர் எல்லாவற்றையும் இங்கே சொல்லி, எல்லா பெரியவர்களும் இப்படித்தான் எழுதுகிறாங்க. அந்தபடி சொல்கிற பார்ப்போம். தொல்லை வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன், எல்லையிலா நின் கருணை எய்துவனோ வல்லவனாம், மோன குருவே முழுதினையும் தான் உணர்ந்த ஞான குருவே நவில். என்ன சொல்ற? தொல் வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன், எல்லையிலா நின் கருணை எய்துவனோ. இங்க நம்ம பாரதத்திலே தோன்றின தத்துவங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படையாக சில கருத்துக்கள் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சித்தாந்தத்துக்கும் சிறப்பான சில கருத்துக்கள் இருக்கும், அந்த தத்துவ கொள்கைகள். அப்படி பொதுவாக எல்லா தத்துவங்களிலும் சொல்லப்படுவது என்ன? வினையை அனுபவித்து தீர்த்து தூய்மை அடைந்து இறைவனை அடைவது தான் இந்த பிறவிகள். அதற்காக தான் பல பிறவிகள் ஏற்படுகின்றன. அந்த கர்ம வினை கோட்பாடு நமக்கு இருக்குது. அதில் கொஞ்சம் ஒரு சிறப்பாக சில விஷயங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன். நான் என்று ஜீவனாகிய தன்னை சொல்லுகிறார். ஜீவனாகிய நான், பசுவாகிய நான். பசுன்னு கட்டுப்பட்டிருக்கும் உயிர். ஒரு பசுமாட்டை தொழுவத்தில் கட்டித்தான் போட்டிருப்போம். மேய விட்டால் ஒன்று இவன் கூடவே போவான், இல்லை கூட போனாலும் ஒரு முளையில் கட்டி விட்டுட்டு இவன் படுத்திருப்பான், உக்காந்துருப்பான், என்னத்தையோ பண்ணுவான். அது அந்த கயிறு நீளத்துக்கு அப்படியே மேய்ஞ்சிட்டு இவன் திரும்ப அவுத்து வேறு பக்கம் கட்டினா அந்த பக்கம் போய் மேயும். அப்போது பசு என்று சொன்னாலே அது கட்டப்பட்டு இருப்பது. இந்த ஜீவன் பசு என்றால் அவன் கட்டப்பட்டவனாக, தலைக்கு உட்பட்டவனாக இருக்கின்றான். அது எது அவனை தழைக்கிறது அப்படின்னா, இந்த இடத்துல 3 விதமான மலங்கள் ஜீவனை தழைக்கின்றன என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. ஆணவ மலம், கன்ம மலம், மாயாமலம். ஆணவம் என்பது என்ன? இங்கே சாதாரணமாக நாம் பேச்சு வழக்கில் ஆணவம்னு சொன்னால் திமிர் பிடித்தவன், நான் உன்னை விட வசந்தவன், உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவன் ஆணவக்காரன். ஆனால் இங்கே ஜீவர்களுக்கு ஆணவம் இருக்கிறது என்று சொன்னால் அறியாமை. அறியாமையைத்தான் ஆணவம்னு சொல்கிறாங்க. என்ன அறியாமை? தான் ஒரு உயிர், தான்
அறிவு பெற்றவன். அந்த அறிவினால் இறைவனை அறிந்து அவனுடைய தூய்மையை உணர்ந்து ஆனந்தத்தை உணர்ந்து இவனும் ஆனந்தமாகவே இருக்கலாம். அதுதான் அவனுடைய உண்மையான இயற்கை நிலை என்பதை அறியாமல் இருப்பது தான் ஆணவம். ஆணவம் என்பது அறியாமை. எத்தகைய அறியாமை? முதல்ல தன்னை பற்றி தான் ஜீவன், தான் ஒரு உயிர் என்பதே அவனுக்கு தெரியலை. அது தெரியலைன்னு அப்புறம் அடுத்து என்ன செய்ய முடியும்? நான் யார், என்னுடைய திறமைகள் என்ன, என் சக்திகள் என்ன, என்னால் எவ்வளவு செயல்பட முடியும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா நாம் எது ஒரு பெரிய லட்சியத்தில் நிறைவேற்றுவதற்கு முயற்சியே பண்ண மாட்டோம் உலக விஷயத்திலேயே. அப்போ இது எல்லாத்துலேயும் பெரியதாகி ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது இந்த ஜீவனுக்கு ஆணவம் மறைத்திருக்கின்றது. அது எப்படி இருக்கிறதா? ஆணவங்கிற மலத்தை, அறியாமையை இருள் என்று சொல்லுகிறார்கள். எப்பொழுதுமே நாம் அறியாமையின இருள், அறிவுன ஒளி என்று சொல்வது, ஓமை கூறுவது வழக்கம். அது மாதிரி தான் ஆணவம் என்கிற இருளிலே இந்த ஜீவன் எப்படி இருக்கிறானா, கண்ணிலா குழவியை போல். தாய்மானவரே சொல்றார் இன்னொரு இடத்துல, ஆணவம் என்கின்ற கொடிய கரிய இருளிலே ஏற்கனவே இருட்டா இருக்கு, கண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்ன தெரியும்? இருட்டா இருந்தாலும் கண்ணு கொஞ்சம் நல்லா இருந்தால் ஏதோ கொஞ்சம் முழிச்சு பார்த்தா ஒரு சில விஷயங்கள் கூட தெரிஞ்சிருக்கலாம். இவனுக்கு கண்ணும் தெரியல, இருட்டிலையும் இருக்கான், அப்போ எப்படி தெரியும்? அப்படி இருக்கான் இந்த அறியாமை அல்லது ஆணவம் என்பது. ஆணவம் என்கின்ற அதுதான் உயிர்கள் இருக்கக்கூடிய கருவறை. அந்தந்த ஜீவன் பிறக்கும் பொழுது தாயின் கருவறையில் கர்ப்பவாசம் பண்ணுகிறான், அது வேற. அதுக்கு முன்னாடியே பிரபஞ்சத்திலே இந்த ஜீவன் அறியாமைக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கின்றான். அது கூட தெரியாமல் இருக்கானா, தான் யாருன்னு தெரியல, தனக்கு என்ன செய்ய முடியும், இறைவனை பத்தியாகிய இறைவனை அடைந்து பேரானந்தத்தை தூய்க்க முடியும், அதுவே தன்னுடைய இயற்கை நிலை. இந்த அறியாமைக்குள் ஆழ்ந்து உழந்து கிடப்பது செயற்கை நிலை என்பது கூட தெரியல, அப்படி கிடக்கானா. அந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து சிவமாகிய பரம்பொருள் கருணை கொண்டு இதிலேருந்து அவனை விடுவிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறதான். அதற்காக 5 தொழில்களை செய்கிறது. பொதுவாக இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று முத்தொழில் செய்வதாக சொல்லுவோம். அதோடு கூட இன்னும் 2 சொல்கிறாங்க. இறைவனுடைய திருவருள் எப்படி வேலை செய்கிறது என்பதை குறித்து சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. என்ன? திரோதானம், அப்புறம் அனுக்கிரகம், மறைத்தல், அருளல் அப்படின்னு இன்னும் 2 தொழில்களும் இறைவனுக்கு இருக்கா. என்ன மறைத்தல்னா, அதாவது துணியில் இருக்கிற அழுக்கு போகணும்னா நல்ல சோப்பு போட்டு அடித்து துவைச்சி கசக்கி நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தண்ணியில் நல்லா அலசி பிழிஞ்சு காய போட்டால் தான் அது. நாம் அந்த துணியை எவ்வளவு சுத்தம் பண்ணணும்னு நினச்சாலும் இருக்கிற அழுக்குக்கு இவ்வளவுலாம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அதை நடத்தி சுத்தப்படுத்தினாலோட அந்த அழுக்கு விலகாது. அது மாதிரி இந்த காராரும் ஆணவ காட்டிலே கண்ணில்லா குழவியை போல் மறைந்து கிடக்கின்ற இந்த உயிர்களுக்கு உலகங்கிற இடத்துல பிறக்க வச்சு அனுபவங்களை மேலும் மேலும் கொடுத்து அதன் வழியாக இன்ப துன்பங்களை அனுபவிக்க செய்து இந்த அறியாமையிலிருந்து விலக்கி படிப்படியாக விலக்கி பிறகு தன்பால் ஈர்த்து கொள்ளுகிறான். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கிறது. அதைத்தான் இங்கே முழுசாக சின்னதாக ஒரு வரியில் முடிச்சுட்டார். தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன். அப்போ உயிர்களினுடைய மூல நிலை என்னன்னா, கேவல நிலைன்னு ஆரம்பத்தில் எப்படி இருக்கு? இருட்டுக்குள்ள கண்ணு தெரியாத குழந்தை மாதிரி கிடக்கு. அறியாமை இருட்டில் நான் உயிர், எனக்கு அறிவு சக்தி உண்டு, நான் இறைவனை அறிந்து சிவஞானம் பெற்று சிவானந்தத்தில் திளைத்திருக்க முடியும், ஞானத்தையும் ஆனந்தத்தையும் பெற்று அனுபவிக்க முடியும் என்பது தெரியாமல் தான் யார் என்றும் தனக்கு என்ன இயலும் என்றும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய அறியாமை நிலைதான் ஆணவம்.
அப்படி அறியாமை நிலை அதனுடைய முதல் நிலை. அப்படியே இருந்துராது, அறியாமையில் இன்னும் கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது என்ன அப்படின்னா, அப்போது பகவான் பார்க்குறார், சிவபெருமான் என்ன செய்கிறாராம், அவருடைய திரிசூலத்தை கொண்டு அதை கொஞ்சம் குத்தின மாதிரி அதை கிளப்பி விடுறார். என்ன அப்படின்னா, அது சும்மா கிடக்காம செயல் புரியட்டும் என்று செயலிலே ஈடுபடுத்துகிறார். அதன் பொருட்டு உயிர்களின் இச்சாசக்தியை தன்னுடைய இச்சாசக்தியால், தெய்வீகமான அந்த குறையேதும் இல்லாத அந்த கருணை வடிவான அந்த இச்சாசக்தியால் தூண்டுகிறார். அதுதான் முதல்ல இந்த ஜீவன் ஆணவத்தில், இருளில், அறியாமை இருளில் மூழ்கி கிடக்கிற ஜீவனுக்கு அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக பிறவிங்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கன்மம், மாயை என்கின்ற அடுத்த மலங்களை கொடுத்து அப்படியே அதை சேர்த்து சரி பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சி அதை கிளப்பி விடுறாராம். இறைவனுடைய இச்சாசக்தியானது இந்த ஜீவனின் இச்சாசக்தியை தூண்டுகிறது. அதெல்லாம் மறந்து கிடக்குது. ஆணவத்தில் தனக்கு இருக்கக்கூடிய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி தனக்கு உண்டுங்கிறதே அதுக்கு தெரியல. அதனால் அதை கிளப்பி விடுறாராம். அதுதான் அவர் நமக்கு செய்கிறார். கடவுள் நம்ம அனுபவிக்கிறதுக்கெல்லாம் கடவுள் காரணம் அப்படிங்கிறது இல்லை. அப்படி இந்த இச்சாசக்தியை தூண்டி விட்ட உடனே ஒவ்வொரு உயிரிலும் இந்த சக்தி ஒவ்வொரு விதமாக செயல்படுகிறது, வெளிப்படுகிறது. அதுதான் உயிர்களுக்கிடையே உள்ள வேற்றுமை. அதுதான் வினைகளை வெவ்வேறு விதமாக செய்ய வைக்கிறது. இப்போ இந்த உயிர்களுடைய ஆணவத்தில் மறந்து கிடக்கின்ற உயிர்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுத்த உடனே அதை என்ன பண்ணுறாராம், அது வாழ்வதற்காக அந்த உயிர் வாழ ஒரு தனி இடமாக உடம்பை கொடுக்குறாராம், தனு. வெறும் இந்த உடல் மட்டும் இருந்தால் போராது, அது விஷயங்களை புரிந்து கொண்டு தன்னை மாற்றி அமைத்து என்பால் வரணும்னு சொல்லி மனசையும் கொடுக்கிறாராம். காரணம், அந்த காரணத்தை கொடுக்கிறார். இந்த உடலும் மனசும் வாழ்வதற்கு ஒரு இடம் வேணுமே, புவனம், உலகத்தை படைக்கிறார். இந்த உலகத்தில் அது சும்மா உட்கார்ந்துருக்க முடியாது, அதை அனுபவிச்சாதான் இந்த வினைகளை எல்லாம் தீர்க்க முடியும். அப்படி அனுபவிப்பதற்காக இந்த உலகத்திலே போகங்களை படைக்கின்றார். தனு கரண புவன போகங்களை கொடுக்கின்றார். இதுதான் பகவான் உயிர்களுக்கு செய்துள்ள பரமகாருண்யம். இதுவும் கூட இனிஷியல் தான், ஆரம்பத்தில் செய்திருப்பது தான். இந்த கருணையை பெற்றாலும் இப்போ என்ன ஆயிடுது, முதல்ல இருட்டில் செயலேதுமின்றி கிடக்கின்ற அறியாமையில் மூழ்கி இருக்கின்ற இந்த ஜீவனானவன், பசுவானது இப்போ உலகத்தில் பிறந்து கர்மங்களை அனுபவிக்க அனுப்பப்பட்டு விட்டான். உடலும் மனசையும் கொடுத்து வாழறதுக்கு உலகத்தை கொடுத்து அதில் அனுபவிப்பதற்கு பொருட்களையும் கொடுத்து போடா அப்படின்னு அனுப்பிச்சி வந்துட்டான். இப்போ இந்த உலக அனுபவங்களை பெற்றிருக்கும் பொழுது உடனே இவனுக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டு இதெல்லாம் கொடுத்த கடவுளே நான் உன்கிட்டே வரணும் அப்படின்னு கேட்க மாட்டான். இதெல்லாம் ரொம்ப உண்மையாக நினைத்து கொண்டிருப்பான். முதல்ல எப்படி இருந்தான், இருட்டுக்குள் கண்ணு தெரியாத குழந்தையை போல இருந்தான். இப்போ உலகத்துக்குள்ளே வந்தவுடனே வரும்பொழுது இந்த ஆரம்பத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஆணவ மலம் இது என்ன செய்கிறதா, முற்றிலும் போவதே கிடையாதான். ஆனால் இவன் பக்குவம் அடைய அடைய அடங்கி நிற்குமா. இப்போ எப்படி இருக்குது, அறியாமையில் இருக்கும் பொழுது அப்படின்னா இறைவன் கூடவே இருக்கிறார், ஆனால் இறைவனை தெரிய விடாமல் இது மறைத்து கொண்டு இருக்கும். ஆணவமானது உயிரினுடைய அறிவை, கண்ணை மறைத்து இறைவனை உணர ஒட்டாது தடுக்கின்றது. பக்கத்திலே தான் இருக்கார், ஆனால் தெரிய விடாது. அப்புறம் இந்த கன்மம், மாயைங்கிற இந்த இரு மலங்களை கொண்டு இந்த உலகத்தை மேலும் மேலும் அனுபவிக்கும் பொழுது காரியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காரணமாகிய மாயை, காரியமாகிய உலகம், இதையெல்லாம் இவன் அனுபவிக்கிறான். அனுபவிக்க வைத்து இன்ப துன்பங்களை உணரச் செய்கின்ற வினையை செய்கின்றான். இத்தனை நடக்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவங்களால் அடிபட்டு தெளிவு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கிறது விஷயம். அப்போ இந்த கண்ணு இல்லா குழவியாக கிடந்தவன் இப்போ ஒரு அரகுர பார்வை உள்ள, என்ன இன்னும் விஷன் ஃபுல்லும் கிடைக்கல,
அரைக்குறை பார்வை உடைய ஒரு மங்கலான பார்வை உடைய கண்ணை உடையவனை போல இவன் ஆகிறான். கொஞ்சம் இன்னும் பற்றுதலோடு இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து கொண்டு இறைவனை உணராது இருக்கின்ற ஆரம்ப நிலையில் இருக்கின்ற ஜீவன் மங்கலான பார்வையை உடைய கண்களை உடைய ஆளை போல இருக்கான். இப்போ அப்ப என்ன நடக்கிறது அவனுக்குன்னா, இந்த கர்மம்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா. கர்மம்ங்கிறது என்ன? கர்மம் மாயை, இது ரெண்டையும் ஆகந்துக்க மலம் வந்து சேருகின்ற அழுக்குகள் அப்படிங்கிறாங்க. ஆணவத்தை சகஜ மலம் கூடவே பிறந்த மாதிரி இருக்குங்கிறாங்க. இந்த உயிருக்கு ஆணவம் அல்லது அறியாமை என்பது தன்னை அறியாமல் தலைவனையும் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை கூடவே பிறந்ததாக இருக்கிறது. அதை போக்குவதற்காக நடுவில் அனுப்பப்பட்டது தான் இந்த கன்மம் மாயை என்கின்ற மலங்கள். இறையருளால் அவை முற்றிலும் தீரும் பொழுது, இந்த அறியாமை நீங்கும் பொழுது கண்மம் மாயையும் நீங்கிவிடும். அப்போ அவன் தன்னை உணர்ந்து பரமனையும் உணர்ந்து ஆனந்தமாக இருப்பான். அதுக்குள்ள என்னென்ன நடக்கிறது அப்படின்னா, தொல் வினைக்கு ஈடாய். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு சாமான் வாங்க போகிறோம். கையில் நம்ம காசு வச்சுருக்கோம். அந்த பொருள் நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாமேன்னு நினைக்கிறோம். எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்குறோம். நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு அதில் 3 பீஸ் தான் வாங்க முடியும். ஆனால் அந்த பாக்ஸில் 6 இருக்குது, அது வாங்க முடியாது. அப்போ இந்த 3 என் கையில் இருக்கிற ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்கணுமே அதை கொடுங்க அப்படின்னு ஒரு சின்ன பாக்கெட்டை கொடுத்துட்றாரு. அதை வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போ நம்ம கையில் இருக்கிற பணத்துக்கு ஏற்ப சாமான் வாங்கிக்கிறோம். அது மாதிரி நம்முடைய வினைக்கு ஏற்ப உடல் உள்ளம் உலகத்தில் நாம் அனுபவிக்க, ஏன்னா உலகத்தில் எல்லாம் இருக்குது, நமக்கு எது எது கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும். அந்த வினைக்கேற்ப தொல்வினைக்கு ஈடாய் நம்முடைய வினைக்கு சரியாக அனுபவத்துக்குரிய பொருட்கள் போக பொருட்கள் இந்த உலகில் நமக்கு வாய்க்கின்றன. அதனால தான் நீ சில விஷயங்களில் எவ்வளவு தலைகீழ நின்னாலும் தலைகீழ நின்று தண்ணியை குடித்தாலுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணினாலும் நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ பண்ணியிருக்கிற வினை, இந்த உடலில் நீ அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வினை, அந்த பிராரப்தம் பலன் கொடுக்க துவங்கி இருக்கிற அந்த வினைக்கு இதுதான் கிடைக்கும்னு இருக்குது. அப்போ நம்ம முன்னேறவே முடியாதான்னா முடியும். இந்த கர்ம வினையின் கோட்பாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, நீ என்ன செய்யலாம், நீ செய்த வினைக்கு அனுபவிக்கிறேன்னா என்ன அனுபவிக்கணும் ஆசைப்படுறேன், அதுக்கேற்ற நல்வினையை செய்யி. அது பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இதை செஞ்சு அதை செஞ்சு எல்லாத்தையும் பெற்று விடலான்னு நினைக்கிறாங்க. தன்னுடைய பண்பை தன்னை பண்படுத்தி கொண்டு என்ன அறியாமையை போக்கி அறிவை உலக விஷயத்திலே கூட சொல்கிறேன். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தன் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான முதல் அவன் கையில் இருக்குது. ஆனால் அந்த பிஸ்னஸை எப்படி நடத்தணும்னு தெரியலைன்னா அவன் எப்படி வெற்றிகரமாக அந்த தொழிலை நடத்துவான்? ஒரு முறை சுவாமிஜி தனக்கு காட்டின வழிகாட்டுதலை பற்றி ஒரு பக்தர் சொன்ன நிகழ்ச்சி. சுவாமி சித்பானந்த மகாராஜ்ட அவர் திருப்பராய்த்துறை குருகுலத்தில் படித்தவர். அவங்க பரம்பரையாக விவசாய குடும்பம், நிறைய நிலங்கள் இருக்குது. அப்போது இவர் படித்து முடித்து அப்புறம் பெரியவராக எல்லாம் அங்கே நிலமெல்லாம் பார்த்துட்ருக்கார். சுவாமிகளோட தொடர்பிலேயே இருக்கிறார். எது செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு செய்வார். அப்போ இவர் போய் ஒரு நாள் சொல்கிறார், சாமி நானும் என்னுடைய நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து கூட்டாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னு முடிவு எடுத்துட்டார், ஆசீர்வாதம் மட்டும் தான் வேணுமா. சாமி சிரிச்சாங்களாம், நீ விவசாயியாச்சே, நீ ஏன் பிஸ்னஸில் நுழையிற அப்படின்னாங்களாம். செஞ்சிடலாம் சாமி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து செய்கிறோம் அப்படி இப்படின்னு அவர் அதில் உறுதியாக இருக்கிறார். அவர் முடிவு எடுத்துட்டார். செய்யவா வேண்டாமான்னு கேட்கல, செய்ய போகிறேன், ஆசீர்வாதம் மட்டும் பண்ணுங்க. சரி நன்றாக நடக்குன்னு செய்யுங்கன்னு சொல்லிட்டார். அவரோட திருப்திக்காக சரின்னு சொல்லிட்டார் சுவாமிஜி. அதை மாதிரியே சுவாமிஜி என்ன கேட்டார், நீ விவசாயி, பரம்பரையாக உனக்கு விவசாயம் வரும், வியாபாரத்தில் தெரியாது, நீயே இதில் போய் தலையை கொடுக்குறேன்னு தானே கேட்டார். அது மாதிரியே ஒரு 1 or 2 இயர்ஸில் அவ்வளவு போட்ட முதலை எடுக்க தெரியாமல் இதாச்சா. அப்புறம் அவர் சொன்னாரா, ஆமாம் சாமி நீங்கள் கேட்டது சரியாக போச்சு, எனக்கு அந்த வியாபாரம் பண்ண முடியல, அப்போ இப்போ நாங்கள் பழையபடி இதுக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன், வினைக்கு ஈடாய்
நாம் செய்யக்கூடிய செயல், அதனால் நமக்கு வந்த அறிவு, அல்லது நமக்கு இருக்கிற அறிவு அதனால் நாம் செய்யக்கூடிய செயல். எப்படி முதல்ல செயல் செய்கிறோம், செய்ய 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 அறிவு தெளிவு பெறுகிறது, அந்த அறிவினால திரும்ப செயல் புரிகிறோம். இப்போ அறிவும் செயலும் மாறி மாறி ஒன்றை ஒன்று வளர்த்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில். அப்போது வினைக்கு ஈடாக எது நமக்கு முடியுமோ அதுதான் முடியும். அப்போ நீ என்ன செய்யணும்? அப்போ அவர் என்ன செய்யணும்? அவர் என்ன சாவி இந்த சொன்ன உடனே எச்சரிக்கை அதுலேருந்து எடுத்துக்கொண்டு இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். அதை பற்றின தகவல்களை ஏற்கனவே அந்த வியாபாரத்தை நடத்தினவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கொண்ட பிறகு இது நமக்கு செய்ய முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பார்த்துருக்கணும். அப்படி முடியாதுன்னு அதை விட்டுருக்கணும். அவ்வளவு முயற்சியில் அவர் எடுக்கலை, பணம் இருக்குது முதல் போட்டுடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு பிஸ்னஸ் ஆரம்பித்த போட்ட பணமெல்லாம் போயே போச்சு. அப்போது ஒரு காரியத்தை செய்யணும்னா அதற்கேற்ற அறிவு திறமை எல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு நம்மளை நாமளே முதல்ல சோதித்து பார்த்து கொண்டு செய்யணும். அது மாதிரி இந்த ஜீவன் இந்த உலகத்தில் பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் தொல்வினைக்கு ஈடாய், அந்த வினைக்கு சரியாக இருக்கிறது. அந்த வினை என்ன சொல்ல? தொல்வினை அப்படிங்க. தொல்ன பழைய, தொன்மை, தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தனள் என்று அறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரத தேசத்தினுடைய வரலாறு உங்களுக்கு அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், துவக்க புள்ளியே என்னன்னே தெரியாது, அவ்வளவு ஒரு பழமைன்னு சொல்கிறார். அதெல்லாம் விட பழசு நம்முடைய வினை, தொல்வினை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதனுடைய துவக்கமே நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வினை, மாயை, அறியாமை இதுக்கெல்லாம் நமக்கு துவக்கம் தெரியாட்டாலும் கூட இறையருளால் இவற்றுக்கு ஒரு நாள் முடிவு வரும் என்று அத்வைத்தம் சொல்லுகிறது. இவற்றை நாம் ஒரு நாள் முற்றிலும் இல்லாது பண்ண முடியும். நம்முடைய ஸ்வரூபமாகிய இயல்பான ஞான ஆனந்தத்தில் திளைத்திருக்க முடியும். ஞான ஆனந்தமயமாக நாமாக இருக்க முடியும். சைவ சித்தாந்தத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த அறியாமையை முற்றிலும் போக்கவே முடியாது. கண்மம் மாயை மறையும், அறியாமையாகிய இந்த ஆணவ மலத்தை முற்றிலும் நீக்க முடியாது. ஆனால் அது அடங்கி ஒடுங்கிடும். சரி, இனிமே இவன்ட்ட நம்ம பாச்சா பலிக்காதுன்னு ஒடுங்கி போய் தான் இருக்குமா. அப்போ நமக்கு கடவுளை அறிய முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். அதனால தொல்வினை அது பழமையானது, அதனுடைய துவக்கம் நமக்கு தெரியாது. புராணம் அனாதி, எப்பொழுது ஆரம்பிச்சதுன்னே நமக்கு தெரியாது. ஆரம்பம் இல்லைங்கிறது இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் இறையருளால். தொல்வினைக்கு ஈடாய், பழவினைக்கு இடுகின்ற, அதுக்கு சரியாக கொடுக்கின்ற, ஈடாக கொடுக்கக்கூடிய பொருள் போல தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன். இந்த சுழல்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக போட்டிருக்கிறார். சம்சாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு சம்சாரம் அப்படின்னா என்னன்னு தெரியும். இது நல்லா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். இது மனைவிங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. சம்சாரம் என்பது பிறவியில் மீண்டும் மீண்டும் உழல்வது, திரும்ப திரும்ப உடல் எடுத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து வினைகளை அனுபவித்து அப்புறம் இந்த உடலை விட்டுட்டு போவது. அப்படி போனாலும் இந்த உண்மையை அறியாததுனால இருக்கக்கூடிய மிச்ச வினைகளை அனுபவிக்க திரும்ப உடல் எடுப்பது, திரும்ப வாழ்வது, திரும்ப சாவது, திரும்ப உடல் எடுப்பது, இப்படி போய்கொண்டே இருக்கு. அப்போ திரும்ப 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 வருவதுக்கு பேர் தான் சம்சாரம். திரும்ப 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 எங்கே வரான்னா இந்த பூமியில கர்ம பூமியாகிய வினைகளை அனுபவிப்பதற்கு ஏற்ற இடமாகி இந்த பூமியில் வந்து பிறப்பு எடுக்கிறான். எப்போ வரைக்கும் அவனுக்கு இந்த அழுக்கு ஆணவம் கண்ம மாயை இருக்கோ அந்த கண்ம மாயை தேற வரைக்கும் பிறவி வந்து கொண்டே இருக்கும். அது அவனுடைய அந்த அவனுள் கிளம்பி வெளிப்பட்டிருக்கின்ற இந்த கர்ம வினைக்கு ஏற்ப, வினைகளுக்கு ஏற்ப இவனுடைய இந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அமைந்திருக்கின்றன, இன்ப துன்பங்கள் அமைந்திருக்கின்றன. அப்போ தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற அப்படின்னு திரும்ப திரும்ப பிறவி எடுக்கின்ற, தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன், இந்த ஜீவன், அறியாமையில் இருக்கக்கூடிய ஜீவனாகிய நான், சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கின்ற நான். அது தேவையில்லையா? இந்த கர்மம் கழியிற வரைக்கும்
அவனுக்கு அந்த பிறவிங்கிற வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுனால தான் கடவுள் இப்படி வச்சிருக்கிறார். அப்படி சுழல்கின்ற நான் ஒருவன் எல்லையிலா நின் கருணை எய்துவனோ. நாம பார்த்தோம், கருணைங்கிறது என்ன, இறைவனுடைய கருணைங்கிறது என்ன. அடிப்படையில் இறைவனுடைய கருணை என்ன, இந்த இருளில், அறியாமை இருளில் உழல்கின்ற கண்ணில்லா குழந்தையை போன்ற இந்த ஜீவர்களை உய்வித்தல் பொருட்டு உலகத்தை படைத்து, பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து, அதிலே இந்த உயிர்களை உடல் எடுக்க வைத்து, மனதையும் கொடுத்து, என்ன போக பொருட்களை அனுபவித்து என்னிடம் வா என்ற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் கருணை. அப்போ நமக்கு இந்த பிறவி கிடைச்சிருப்பதே கருணை, இந்த உடல் கிடைத்திருப்பதே இறைவனின் கருணையினால தான். இதில் வாழ்க்கை இவ்வளவு துன்பமாக இருக்கே அப்படின்னா நீ அப்படித்தான் ஆசைப்பட்டு வச்சிருக்க. அதுக்கேற்ப தான் உனக்கு உன்னுடைய செயல்கள், அதற்கேற்ப அதனுடைய பலன்கள், அதற்கேற்ப இப்போ உனக்கு வந்திருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். அதனால அப்போ நாம் என்ன செய்யணும், அறிவோடு செயல்பட்டு இப்போ நாம் இந்த எதுக்கோ நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன், இது வேண்டாம்னு சொன்னால் நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நாம் பிரார்த்தனை பண்ணி பெரியவங்களை கேட்டு அதை தெரிந்து கொண்டு எது செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்தால் நமக்கு இது மாறும் என்கிற வாய்ப்பை இங்கே கொடுத்து தான் வச்சுருக்கார். வாய்ப்பு இல்லாமல் தன்னை நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, உயர்த்தி கொள்வதற்கு, தெய்வீகத்தை அடைவதற்கு வாய்ப்பு கொடுக்காம இல்லை. அது பார்க்க போனால் இங்கே பிறவியை கொடுத்ததே அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு தான். அதனால அப்போ நம்முடைய இந்த வினை தலையிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்வதற்கு இறையருளை துணை கொண்டு செய்ய முடியுங்கிற ஒரு வாய்ப்போடு தான் இங்கே வச்சிருக்கிறார் பகவான். உலகம் யாவையும் தாம் உலா, அதாவது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணி அதில் உயிர்களை வாழ விட்டு தன்னுடைய வினைகளை போக்கிக் கொண்டு நம்மிடம் வரட்டும் அப்படிங்கிற இந்த கருத்து பாரதத்தில் தோன்றிய சனாதன தர்மத்தின் உட்பிரிவுகள் எல்லாத்துலேயும் இருக்குது. உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும். உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் அதுதான் சிருஷ்டி, நிலை பெருத்தலும் ஸ்திதி, நீக்கலும் இது சம்ஹாரம். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம். நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர். இது எல்லையில்லாத விளையாட்டு. இந்த முத்தொழிலும் இறைவனுடைய திருவிளையாடல். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர், நம்முடைய சுவாமி, நம்முடைய பிரபு, நாம் அவரது உடைமை பொருள், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று இந்த ஜீவன் நினச்சிட்டா போதும் இந்த வைணவம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட இது மாதிரித்தானே அங்கேயும் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்து உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக வைத்திருப்பது இறைவனின் முதல் கருணை. அப்படி இந்த உலகத்தில் வந்துட்டாலும் இப்போ எப்படி இருக்குது, கண்மமும் மாயைங்கிற வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. அது பார்க்கறதுக்கு மாயை, அது ஒரு மலம், அது ஒரு அழுக்கு அப்படின்னு சொன்னால் கூட இது எப்படிங்கிறதுக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு கோடி துணி நெஞ்ச உடனே வந்திருக்கக்கூடிய அந்த துணி, வெள்ளை துணி வெள்ளை வெள்ளையன்னு இருக்காது, ஒரு பழுப்பு நிறமாக இருக்கும். அந்த பழுப்பு நிறத்தை எடுக்கிறதுக்கு அந்த கோடி துணியில் என்ன செய்வாங்களாம், அந்த காலத்தில் உவர் மண்ணோட சேர்த்து பிசைவாங்களாம். உவர் மண்ணை நல்லா குழச்சி இந்த துணியோடு சேர்த்து அதை பிசைஞ்சு வண்ணானுடைய வெள்ளாவியில் வச்சு வேக வச்சு அப்புறம் அந்த துணியை எடுத்து நல்லா கல்லில் போட்டு அடின்னு அடித்து கசக்கி அலசி பிழிஞ்சு காய போட்டால் அந்த பழுப்பு துணி தானா இது என்று வியப்படைய வைக்கிறபடி வெள்ளை விளையர்னு அது தும்பப்பூ போல ஆயிடுமா. ஆனால் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஓர் மண்ணோட சேர்த்து பிசைஞ்சு ஆவியில் வேக வச்சு அடின்னு அடித்து துவைச்சி கசக்கி அப்புறம் தண்ணியில் அலசி அப்புறம் புழிஞ்சு வெயிலில் காயப்படணும். இத்தனை ப்ராசஸ் இருக்குது. இவ்வளவு வேண்டி இருக்கு இந்த ஜீவனுக்கு. அதுதான் நாம் இந்த உலக வாழ்க்கையில் இந்த மானுட சரீரத்தில் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். அதனால அது இது கொடுத்துட்ட, இது ஒரு ஆரம்ப நிலை கருணைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்த நிலை கருணை என்ன, வேற ஒன்று இருக்கா? இது ஆரம்ப நிலைன்னா அடுத்த நிலை ஒன்று இருக்கணுமே, அது என்னன்னா
எவ்வளோ நாளைக்கு இதிலே இருக்கிறதுன்னு இவனுக்கு நினைப்பு வந்து இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விலகிக்கணும்னு நினைக்கிறான். அது இறையருளால் இந்த ஆணவம் அடங்க ஒடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குகிறது. முற்றிலும் நீங்காதுன்னு சொல்லியிருக்காங்களே, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்குகிறதான். அப்படி ஆணவம் ஒடுங்கும் பொழுது இவனுக்கு விவேகம், நல்லறிவு தலை தூக்குகின்றது. அந்த இறைவனை நோக்கி, அதாவது இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அது முடிஞ்சு எப்போ கடவுளை நோக்கி திரும்புகிறான் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் இவன் பண்ணின நற்கர்மங்களுக்கு விளைவாக புண்ணியம் என்பது இன்பமாக அனுபவிக்கப்படும். பாப கர்மங்களுக்கு விளைவாக வரக்கூடியது பாப்பம், அதன் விளைவாக இவன் அனுபவிப்பது துக்கம்னு இருக்குது, துன்பம்னு இருக்குது. அப்போது இந்த இன்ப துன்பங்களை மாறி மாறி அனுபவித்து கொண்டிருக்கின்றானே, அதுக்கு நடுவில் இவனுக்கு என்ன விருப்பமெல்லாம், எனக்கு இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம், இப்படி தான் எல்லா உயிர்களும் நினைக்கின்றன. சுகப்பிராப்தி, துக்க நிவர்த்தி, துக்கத்திலிருந்து நான் விடுபடணும், எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த உயிர். அப்போ இந்த சுகப்பிராப்திக்கு என்ன பண்ணணும்னா, இந்த உலகத்திலேயே மேலும் அழுந்து கிடந்தால் உனக்கு சுகம் கிடைக்காதுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பல கோடி பிறவிகள் போய்விடுகின்றன. எத்தனையோ ஜென்மங்கள், எண்ணற்ற ஜென்மங்கள் போய்விடுகின்றன. அதனால அப்போது முதல்ல இந்த உலகத்தில் பிறவியை கொடுத்ததே கருணை தான், சந்தேகம் இல்லை. ஆனால் அடுத்த லெவல் கருணை என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட இருக்கக்கூடியது தான் பேரின்பம், எனக்கு அதான் வேணும், இந்த சிற்றின்பம் வேண்டாம் என்று சொல்வதற்கான ஒரு தைரியம் வரணுமே இந்த ஜீவனுக்கு. அது எப்படி வரும்னா, இந்த வினைகள் இருக்கே, நல்வினை தீவினை. அப்போ ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறான் ஜீவன், நல்வினை தீவினை பற்றியெல்லாம் கவலை இல்லை, அவன் இந்த உலகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையோடு மட்டும் இருந்து கொண்டு இந்திரிய சுகங்களை பெறுவதற்கு படாத பாடுபடுகிறான். அதற்காக அதர்ம வழியில் செல்வதற்கு அஞ்சுவதில்லை. இது ஆரம்ப நிலை. அப்புறம் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அடிபடும்போது, ஏன்னா இவன் எப்படி ஆசைப்பட்டாலும் நியத்தின்னு ஒன்று இருக்குது, தர்மம்னு ஒன்று இருக்குது, நீ தப்பு பண்ணினா நீ கஷ்டப்படணும்னு இருக்குது. அது உடனே நமக்கு தெரியாததுனால தான் அவங்க தப்பு பண்ணால் அவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்ம வந்து இப்படி கரெக்டாக பார்த்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டுடுறோம். ஆனால் அது உரிய காலத்தில் அதனுடைய பலனை கொடுக்காமல் போகாது. அப்போ செய்த வினையிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அதுதான் இயற்கையின் நியதி. நமக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அப்போ இவனுக்கு எப்படி இருக்கு மனசு இயல்பாக, எனக்கு இன்பம் வேணும், துன்பம் வேண்டாம், ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம், ஒன்று வேணும்னு அதை நோக்கி போகிறான், ஒன்று வேண்டான்னு அதுலேருந்து விலகி வரான். இப்படித்தான் இவன் இருக்கான் வாழ்க்கை முழுவதும். ஆனால் இறைவனுடைய திருவருளாலே இவனுக்கு இந்த பக்குவம் வரும் பொழுது, இது என்ன, இன்பம் என்று நினைப்பதும் தங்கச்சங்கிலி, துன்பம் என்பது இரும்பு சங்கிலி. ஒருத்தன் காலை இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டால் அவனால் நடக்க முடியாது. அப்போ அவனுக்கு இந்த சங்கிலி எப்படா உடைக்கிறதுன்னு வரும், அதுவே வலிமையாக இருக்குது. இன்னொருத்தனுக்கு நீ ரொம்ப நல்லவன், உனக்கு தங்கச்சங்கிலியில் கட்டி போடுறேன் அப்படின்னு அவன் பெருமையாப்பட்டு பாய், என்ன நீ இரும்பு சங்கிலி, எனக்கு பாரு தங்கச்சங்கிலி அப்படின்னு பெருமைப்பட முடியுமா? தங்கமோ இரும்போ சங்கிலி தான் என்னைய நடக்க விடாமல் கட்டி போட்டு விட்டது. வாழ்க்கையில் அதாவது இந்த உலக வாழ்க்கை உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இது தங்கம் அப்படின்னே பெருமையாக தெரியுது. ஆனால் இது சங்கிலி என்பதை பார்த்தா தான் அதனுடைய கேடு நமக்கு புரியும். அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நல்லவை, பெறத்தக்கவை, விரும்பத்தக்கவை அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய கல்வி, செல்வம், ஆயுள், ஆரோக்கியம், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறோம் பாருங்கள். இதெல்லாம் கடவுளை நினைக்க வைக்கலைன்னா தங்கச்சங்கிலி, தங்கம் இல்லை சங்கிலிங்கிறதான் நாம் தெரிஞ்சுக்கணும். தங்கம்னு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது, சங்கிலின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிந்து கொண்ட பிறகு இந்த நல்வினை தீவினை இரண்டுமே மேலும் மேலும் பிறவியில் ஆழ்த்தும். எனவே எனக்கு ரெண்டும் வேண்டாம். சரி, அப்போ இவன் தப்பு செய்வானா? அப்படி நல்வினை வேண்டான்னு சொல்கிறவனா இல்லை, மறந்தும் தவறு செய்ய மாட்டான். அதாவது அவ்வளவு தூரம் பக்குவத்துக்கு வந்துவிட்ட ஒருவனுக்கு தவறு செய்தல் என்பது இருக்காது, அதர்மம் செய்வதல் என்பதே இருக்காது. அவனிடமிருந்து அதர்மம் வராது, தர்மத்தின்படி தான் அவன் செயல்படுவான்.
அதனால அவன் என்ன சொல்லிட்டான், எனக்கு இந்த புண்ணியமும் வேண்டான்னு சொல்ல. இருள் சேர் இரு வினையும் வேண்டா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. சேரா, இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்போ புண்ணியமும் இருளாகிய பிறவியை தரக்கூடியது தான், அதுவும் ஒரு அறியாமை தான், எனக்கு அது வேண்டாம் என்று இவன் சொல்லி, அப்புறம் தனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய மற்றவர்கள், உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கிறவர்கள், நல்லதுன்னு நினைக்கக்கூடிய சம்பத்துக்கள்னு நினைக்கக்கூடிய செல்வம் கல்வி இதுகள்லாம் இருக்கேன், அதெல்லாம் வந்தாலும் அதை பேசாமல் தான் பார்த்துட்டு இருப்பான். அதை ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏதோ வருது, துன்பம் வந்தாலும் கேடு வந்தாலும் வேறு கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கும் கஷ்டப்பட மாட்டான், அதுவும் ஏதோ வரட்டும்னு இருப்பானா. இப்படி நல்வினை தீவினை, அவற்றின் பயனாக வரக்கூடிய அறம் பாவம், அவற்றின் பயனாக அனுபவிக்கப்படுகின்ற இன்ப துன்பங்கள், இவற்றை சமனாக கருதி எது வந்தாலும் வருது வரட்டும், எனக்கு நீ வேணும் அப்படின்னு கடவுளையே கத்தியாக இருக்கான் பாருங்க. கடவுளை பிடிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு தான். இந்த இரண்டு வினைகளும் ஒப்பாக இருக்கும். அந்த இருவினை ஒப்பு வந்தால்தான், அப்போ தான் இந்த உலகத்தை விட்டு கிளம்புறதுக்கு அவன் தயாராகிட்டான். எத்தனையோ தரம் பிறந்து செத்தாச்சு, கிளம்ப தயாரானா திருப்பி இங்கே வராமல் இந்த இடத்த விட்டு போகணும் ஒரேடே. இப்போ ஸ்கூலில் படிக்கிறான், அந்த ஸ்கூலில் 12th வரையில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் வந்தவன் தான் அதை விட்டு போயிடுவான், அப்புறம் திரும்பி அங்கே வரணுங்கிறது அவனுக்கு அவசியம் இல்லை. 6th 7th இருக்கிறவன் அடுத்து ப்ரொமோஷன் ஆனாலும் அந்த ஸ்கூலில் தான் இருக்கணும். நாம் வந்து ஸ்கூலில் இருக்கோமா, படித்து முடிச்சுட்டு கிளம்புறோமா? இருவினை ஒப்பு வந்துவிட்டால் இந்த உலகம் என்கிற பள்ளிக்கூடத்தில் படிப்பை முடித்துவிட்டு கிளம்புவதற்கு தயாராகிவிட்டோம்னு அர்த்தம். அப்போ அந்த இருவினை ஒப்பு வந்ததனுடைய விளைவாக என்ன ஆகும்னா, மலப்பரிப்பாக்கம், இந்த ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற மும்மலங்களிலிருந்தும் விடுபடுகிற தன்மை தானே வரும். இதெல்லாம் யாருக்குமே தானாக வராது, உண்மையில் இறையருளால் தான் வரும் அப்படிங்கிறது அடுத்து வருது. சக்தி நிபாத்தம், அருள்ங்கிறது என்ன அப்படின்னா, இறைவனுடைய அந்த உயிர்கள் மீது இறைவன் கொண்டிருக்கிற அந்த கருணை தான். அதை வந்து ஒரு அம்பாளை தாயாக உருவகிக்கிறோம், அதனால் சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இறைவனுடைய திருவருளாகிய சக்தி இந்த ஜீவர் மீது தன் கண்ணு பார்வையை செலுத்துகிறாள். அதனால் எல்லா சமயங்கள்லையும் தாயார் அம்பாள் அவங்களுடைய அருளை பெறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி இந்த சக்தி நிபாத்தம், அருள் அப்படியே இவன் மீது பொழிகிறதான், மழை கொட்டுற மாதிரி. அப்படி இவன் அருள் இவனுள் பொழிந்து இவனை நிரப்பும் போது இவனுக்கு நல்ல தெளிவு வந்தாச்சு. இப்போ அவன் அப்படியே இவன் பயணம் முழுவதும், வாழ்க்கை பயணம் இனிமே முற்றிலும் இறைவனை நோக்கித்தான். யார் கூப்பிட்டாலும் இந்த உலக ஆசைகள் எதுவும் அவனை மயக்காது. அந்த இருவினை ஒப்பு பெறுவது, அதன் விளைவாக மல பரிபாக்கம் அடைந்திருப்பது, அதன் விளைவாக அருளை பெறுவது, இது வந்து ஒரு ஒன்றை அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராசஸ். இது யாருக்கு கிடைச்சிருக்கோ அவன் தான் அருளை பெற்றவன். அதான் இங்கே சொல்கிறார், எல்லையிலா நின்கருணை எய்துவனோ. அப்போ இந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுத்திருப்பது என்பதே ஒரு கருணை தான் என்றாலும், அறியாமையில் உழன்று கொண்டிருக்கிற காலம் வரையில் அது கருணையினுடைய ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ் தான், ஆரம்ப நிலை தான். எனக்கு அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வேணுமேன்னா அதுக்கு தான் இருவினை ஒப்பு வேணும். நீ முதல்ல அப்போ இந்த உலகத்தில் நீ நான் வேணும்னு இந்த உலகம் வேணுங்கிற ஆசையை நீ விடு. எப்போ நீ இந்த ஆசையை விடுறீ, இதில் இன்பம் இருக்குன்னு நினச்சி பார்க்குறியே, அந்த இயல்பை நீ மாற்றி கொண்டாயினா நான் உனக்கு அருளை புரிகிறேன் அப்படிங்கிறார் பகவான். இதெல்லாம் வந்து உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர் உணர்த்துகிறாரே, அதுவே கருணை இல்லையா? அப்போ எல்லையிலா நின் கருணை எய்துவனோ. கருணை எய்துவதுன்னா என்ன? ஜீவன் பசு அறியாமை இருளில் மூழ்கி இருப்பது அவனது செயற்கை நிலை. அதன் பிறகு அவனுக்கு உலகில் வாழ்க்கை என்கிற வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த செயற்கை நிலை தான், ஆனால் ஒரு தெளிவு வந்து கொண்டிருக்கிறது. பிறகு முற்றிலும் பக்குவம் வரும் பொழுது இந்த இருவினை ஒப்பு மலப்பரிபாக்கம் சக்தி நிபாத்தம் ஏற்படும் பொழுது, அருள் அவனுள் பொழியும் போது இவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய இயற்கை நிலையாகிய பேரின்ப பெருநிலைக்கு செல்லுகிறான்.
சிவபரம்பொருளை உணர்கிறான். எல்லையிலா நின்கருணை எய்துவனோ. அப்போ எல்லையிலா நின்கருணைன்னு என்ன அர்த்தம்? பேரின்ப நிலை, நம்முடைய இயற்கை நிலை ஆகிய பேரின்ப நிலையை அடைவதற்கான கருணையை நான் பெறுவேனா? இந்த இருவினை ஒப்பு எனக்கு ஏற்படுமா? இன்னொரு பாட்டில் அவர் சொல்றார், நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய். கடவுளே, என்னைய இந்த உலக வாழ்க்கையில் விதவிதமான போக பொருட்களை நீ படைச்சிருக்கியே, இது நல்லா இருக்கு, இந்த பிடி அப்படின்னு ஒன்று, ஐயோ இது நல்லா இது எனக்கு வேண்டாம், இப்படின்னு ஒன்று வேணும் ஒன்று வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வேண்டாம், எல்லாம் நீ. நல்லதாக தெரிந்த கவர்ச்சிகரமாக இருப்பதும் இல்லாத மாதிரி இருக்கிறதும் நீ தான். எல்லாம் எனக்கு ஒன்று தான், எது வந்தாலும் சரி எனக்கு ஒன்று நினப்பு தான் இருக்கணுங்கிற. நாட்டாதே என்னை ஒன்றில் நாட்டி ஹிதம் அஹிதம் காட்டாதே எல்லாம் நீ கண்டாய் பராபரமே. அப்படி இருவினை ஒப்பு வந்த உன் மனநிலை எப்படி இருக்கும்? இன்னொரு பாட்டில் சொல்றார், வாராதெல்லாம் ஒழிய வருவனையெல்லாம் எய்த மனது சாட்சியதாகவே. சாதாரணமாக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நல்வினை பயனாகிய புண்ணியம், அதன் விளைவாக ஒரு இன்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இது இவருக்கு வரலை. அப்போ இவர் என்ன சொல்லுவார்? வாராதெல்லாம் ஒழிய. வரலையா, சரி போட்டோம், இது துன்பம், இது வரவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது வருதான். வருவனையெல்லாம் எய்த, அது எப்படி இருந்தாலும் சரி, துன்பமோ நஷ்டமோ அவமானமோ தோல்வியோ என்னவோ ஒன்று வரட்டும், கவலை இல்லை, வென கழிஞ்சா போதும் எனக்கு. வருவனையெல்லாம் எய்த, சரி வேண்டாதது வருது, வேணுங்கிறது வராமல் போகுது. அப்போ நான் ஒன்று ஏங்கிட்டு எனக்கு இந்த வேணுங்கிறது எப்போ வருமோ, இந்த வேண்டாதது எப்போ போகுமோ அப்படின்னு துடிச்சிட்ருக்கேன் நானா? இல்லை, மனது சாட்சியதாகவே. என்னுடைய மனது வாழ்க்கையில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை சாட்சியாக பார்க்கணும். அதோடு போய் ஐக்கியமாகி இது வேணும் அது வேண்டான்னு உழலுகிற வாழ்க்கை இனிமே வேண்டாம் அப்படிங்கிறார். அது அந்த மனநிலை பெறுவது தான் உன் கருணை. உன் அருளால் எனக்கு அந்த பக்குவம் வரட்டும் என்று எல்லையிலா நின் கருணை எய்துவனோ. சரி, நீ எப்படிப்பட்டவன்? வல்லவனாம் மோன குருவே. இங்கே தாய்மானவர் குருவையும் இறைவனையும் டக்கு டக்குன்னு அப்படியே மாற்றி மாற்றி குருவை சொல்கிற மாதிரி இருக்கும், இறைவனை சொல்லுவார், இறைவனை சொல்கிற மாதிரி இருக்கும், குருவை சொல்லுவார். இங்கே குருன்னு சொன்னாலும் இது குரு தத்துவமாகிய தட்சிணாமூர்த்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மற்றதெல்லாம் இந்த பிறவி பிரபஞ்சம், அதில் பிறப்பு, இதை பற்றியெல்லாம் சொல்கிறதுனால இது ஒரு பெரிய அளவில் இருக்கிறதுனால இது இறைவனை அப்படின்னே நாம் எடுத்துக்கொள்வோம். வல்லவனாம் மோன குருவே, தட்சிணாமூர்த்தியாய் தென்பால் உகந்த கடவுளாய் நீ மோன நிலையில் இருந்து கொண்டு உயிர்களுக்கு உண்மையை உணர்த்துகின்றாய். நீ எப்படிப்பட்டவன்? வல்லவனாம், நீ எல்லாம் வல்லவன், சர்வசக்திமான். அப்புறம் என்ன சொல்றார்? முழுதினையும் தானுணர்ந்த ஞான குரு. அடுத்தது சர்வஜன். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது, பரம்பொருளை பற்றி சொல்லும் பொழுது 2 பதங்கள் போடுகிறார்கள். சர்வஜன், சர்வவித். உபனிஷத்தில் சொல்றது சர்வஜன் என்றால் எல்லாம் அறிந்தவன், சர்வவித் அப்படின்னாலும் எல்லாம் அறிந்தவன். என்ன வேறுபாடு அப்படின்னா, சர்வஜன் என்று சொன்னால் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமான மாயையை முற்றிலும் அறிந்தவன். அவன் மாயாவி, மாயையின் தலைவன். நமக்கோ மாயை புரிந்து கொள்ள முடியாத ஒன்று, அனிர்வச்சனீயம், புரிந்து கொள்ளவும் முடியாது, வாக்கால் விளக்கவும் முடியாது. மாயை பற்றின இந்த விளக்கம் வேறு மாதிரி சைவ சித்தாந்தத்திலேயோ மற்ற பக்தி இயக்கங்கள்லேயோ வரும். அப்போ மாயை என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றது. அவனுக்கோ சர்வஜன், எல்லாம் தெரியும். அப்புறம் ஒவ்வொரு உயிரிலும் உயிருக்கு உயிராய் அறிவுக்கு அறிவாய் அந்த இதயத்தில் அவன் உறைவதாலே அந்தந்த உயிர் என்ன நினைக்கிறான் செய்கிறான், அவனுடைய கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, வருங்காலம் எப்படி இருக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். அது சர்வவித். காரணத்தையும் அறிகிறார், காரியத்தையும் அறிகின்றார். காரணம் என்பது மாயை, காரியம் என்பது இந்த உலகம், உடல், மனம், இதெல்லாம் விளைவு. காரியம்னா விளைவு, காரணம்னா மூலப்பொருள், அதிலிருந்து இது வருது.
விதையிலேருந்து செடி வர்ற மாதிரி. அப்போ இவருக்கு விதையும் தெரியும், செடியும் தெரியும். சர்வவித், சர்வஜ, சர்வவித். அப்படி எப்படி இருக்கிறான் இறைவன்? முழுதினையும் தான் உணர்ந்தன் ஏன் சொல்லணும்? இப்போ சாதாரண ஜீவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அறிவிக்க அறிவது. ஜீவர்களை பற்றின ஒரு தன்மை என்ன? சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அவனுக்கா தெரியலை. பாவம், அவன் அறியாமல் இருளே தான் கடந்தவன் தானே, கடவுளாக தானே பார்த்துச்சு. பாவம் எவ்வளோ நாளைக்கு கிடக்கிறது, நாம் கொஞ்சம் இப்படி அவனை கிளப்பி விடுவோன்னு ஒரு குத்தினாரான் திரிசூலத்தால். அப்போ தான் அவருடைய இச்சாசக்தியால் குத்தப்பட்டு இவனுடைய இச்சாசக்தி கிளம்பின அப்புறம் தான் இந்த ஜீவன் இதெல்லாம் வேண்டாம், நம்ம இதை மாற்றிப்போமா அப்படின்னு நினச்சி வரானான். அப்போது சொல்லி கொடுத்தாதான் தெரியுங்கிற நிலையில் இருக்கிறவன். ஆனால் சொல்லி கொடுத்தாலும் தெரியாதது ஜடப்பொருள். பாசமாகி இந்த மாயை கல்லுக்கு தெரியாது. ஒரு முட்டாளுக்கு முதல்ல அவன் முட்டாளாக இருக்கான், பல விதங்களில் அவனுக்கு அடித்து சொல்லி ஒரு விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்க முடியும். அதுக்கு தான் பல பிறவி. அப்போது அறிவிக்க அறிபவன், சொல்லிக் கொடுத்தால் தெரிந்து கொள்ளக்கூடியவன். தானாக தெரிஞ்சுக்க முடியாது இந்த ஜீவனுக்கு. இறைவனோ தான் உணர்ந்தான், தானே உணர்ந்தவன். அவன் முற்றிலும் ஞான வடிவினன், சித்து பொருள். யாரு? இறைவன், பதி. உலகம் எப்படிப்பட்டது? சொல்லிக் கொடுத்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத ஜடப்பொருள். ஜீவன் எப்படி? அவனுக்கு சொல்லி கொடுத்தா தெரிஞ்சுக்க முடியும், அதனால அவனுக்கு அறிவு இருக்கு. ஆனால் தானாக தெரிஞ்சுக்க முடியாது, அதனால கொஞ்சம் ஜடத்தன்மையும் இருக்கு. சதசித்து, சதசத்து, சிதச்சித்து, சித்தும் அச்சித்தும் ரெண்டும் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவன் ஜீவன். இறைவனோ முழுதினையும் தான் உணர்ந்த ஞான குரு. நீ எல்லாம் அறிந்தவன், அதனால எனக்கு இதெல்லாம் எப்போ முடியுங்கிறது உனக்கு தெரியாதா? ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா அர்ஜுனன்ட்ட. 4வது அத்தியாயத்தின் துவக்கத்தில் அர்ஜுனன் கேட்குறான், கர்மயோகத்தை நான் தான் ஆதியில் விவஸ்வானுக்கும் அப்படியே இக்ஷ்வாகு அந்த குலத்தில் வந்த எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்போ இவன் கேட்குறான், கிருஷ்ணா உமது பிறப்பு பிந்தியது, விவஸ்வானுடைய பிறப்பு, விவஸ்வான்கிறது சூரியன், முந்தியது. நீங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது எப்படி அப்படின்னு மெதுவாக கேட்குறான். அதாவது மரியாதை இல்லாமலும் போயிடக்கூடாது, ஆனால் சந்தேகமும் போகணும். அதனால் அப்படி ரொம்ப பணிவோடு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறார், அர்ஜுனா உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து விட்டன, அவற்றையெல்லாம் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய்ங்கிறார். ஆனால் சைவ சித்தாந்தத்தில் சிவபெருமான் அப்படி பிறக்கக்கூட மாட்டாராம். அந்தந்த நேரம் வந்து தோன்றி விட்டு போய்விடுவார். அருள் புரியறதுக்கு வந்து தோன்றுவார். ஆனால் பிறந்து வளர்ந்து ஒரு அவதாரம்னு கிடக்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. கர்ப்பவாசம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது என்று அவர்கள் சொல்வார்கள். எப்படியோ அருள் புரிகிறார்கள். அவற்றையெல்லாம் நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். அதை மட்டும் இப்போ எடுத்துப்போம். அதுக்காக நான் இந்த இடத்துல அதை சொன்னேன். அப்போது இறைவன் சர்வஜன். இந்த பிரபஞ்சத்துக்கே காரணமான மாயை அவனுடைய கட்டுக்குள் இருப்பதாலே அதனை முற்றிலும் அறிந்தவனாக இருக்கின்றான். சர்வஜன், எல்லாம் தெரியும் அவருக்கு. சர்வவித், ஒவ்வொரு உயிருக்குள்ளும் உயிருக்கு உயிராய் அணுவுக்கு அணுவாய் இருப்பதனாலே ஒவ்வொன்றையும் அறிகின்றான். எனவே அவன் சர்வவித், அனைத்தையும் அறிந்தவன். சர்வஜன், அதாவது காரணத்தை அறிந்தவன் சர்வஜன், ஒவ்வொன்றையும் அறிந்தவன் சர்வவித். அதனால் முழுதினையும் தான் உணர்ந்த ஞான குரு. அப்புறம் என்ன பார்த்தோம்? வல்லவனாம் மோன குரு. அது வல்லவன் சொல்லிட்டு மோனம்னு வேறு ஒரு பதத்தை போடுறாரு பாருங்க. அவர் மோன நிலையில் இருக்கிறார், ஆனால் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறார். எது வேணாலும் அவருக்கு செய்ய முடியும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? அப்போது எல்லாம் வல்லவன், எல்லாம் அறிந்தவன், எங்கும் நிறைந்தவன், எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியவன். எங்கும் நிறைந்தவன் கூட சொல்லக்கூடாது. இடம், காலம், சூழல் எல்லாம், கால தேச வர்த்தமானம் எல்லாம் அவருக்குள்ளே இருக்குது. அப்படி எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி கொண்டு எல்லாவற்றையும் அறிந்தவனாய் எல்லாம் வல்லவனாய் இருக்கின்ற இறைவா, நீ சொல். உனக்கு தெரியுமே. என்ன தெரியும்? எனக்கு என்னைக்கு அருள் கிடைக்குங்கிறது உனக்கு தெரியுமே, சொல்லு. என்ன சொன்னார்? எல்லையிலா நின்கருணை எய்துவனோ நவில், அதை எனக்கு சொல். நவில் அப்படின்னா சொல்லுக.
நீ அனைத்தையும் அறிந்தவன், அதை எனக்கு சொல். இன்னொன்று, நீ எல்லாம் வல்லவன், அதனால் எனக்கு தகுதி இல்லை அது இதுன்னு சொல்லாமல் உன்னுடைய அருளை பெறுவதற்கு அதுக்கு நீ அருள் புரி. அதுக்கு தகுதி வேணும்னா அந்த தகுதியை கொடுத்து விடு. தகுதி இருந்தால் தான்ப்பா அருள் வரும். சிறப்பு அந்த தகுதியை கொடு, அப்புறம் அருள் தன்னால் வரட்டும். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், ஒருவன் இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு பணக்காரன் தன்னுடைய ஏழையான அல்லது தன்னை விட வசதியில் மற்ற எல்லாத்துலேயும் தாழ்ந்தவனான தன்னுடைய வேலைக்காரன் வீட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவானா, சரி நம்மளை உபசரிக்கிறதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இவன்கிட்ட இருக்காது, நம்மளே கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சேர் டேபிள் மற்ற பொருட்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முதல்ல அனுப்பிச்சி விட்ருவான். இவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் வச்சு எல்லாம் சரி பண்ணிவிடுவாரான். அப்புறம் அந்த எஜமானர் வராருங்க. அது மாதிரி இறைவன் ஒருவனுடைய உள்ளத்தில் வெளிப்படுவதற்கு சித்தம் கொண்டு விட்டார் என்றால் அவனுக்குள்ளே என்ன வரும்னா, சத்தியம் முதலான எல்லா நற்குணங்களும் வரும். இயல்பாகவே அதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விடுவான். விவேக வைராகியம் இருக்கும். என்ன, அதன் விளைவாக அவன் மெய்ப்பொருளையே நாடுகிறான். இந்த குணங்கள்லாம், இந்த பக்குவங்கள்லாம் வந்துட்டா கடவுள் உனக்கு அருள் புரிந்து விட்டார் என்பது தெரிந்து கொள். அப்புறம் உனக்கு என்ன, அவர் பெறுவது தான் அடுத்தது. என்ன, விவேக வைராகியம் வந்தாச்சுன்னா உள்ளத்தில் இறைவனை அடையணுங்கிற ஆர்வமும் முமுட்சுத்துவமும் இருக்குது அப்படின்னா தன்னால் அது கிடைக்க போகிறது. அப்போ இறையர் அருளை பெற்று இறை தரிசனம் பெறுவதற்கு முன்னால், ஈஸ்வர சாட்சாத்காரம் பெறுவதற்கு முன்னால், ஈஸ்வர கிருப்பையால் ஈஸ்வரனுடைய பரமானந்தத்தை அனுபவிப்பதற்கு முன்னால் இந்த ஜீவனுக்கு விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம் இதெல்லாம் வந்திருக்கும். விவேகம்னா என்ன, இதெல்லாம் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். எது நித்தியம் எது அனித்தியம் என்று தெரிந்து நித்தியமான இறைவனை நாட வேண்டும் என்று தெரிந்து கொள்வது விவேகம். அந்த அறிவுக்கேற்ப பகுத்தறிவுக்கு, அதான் உண்மையான பகுத்தறிவு. கடவுளை நம்புவன் முட்டாள் இல்லை, கடவுள் நம்புறவன் தான் சரியான பகுத்தறிவுவாதி. அப்புறம் அந்த பகுத்தறிவின் விளைவை என்ன இருக்கணும், அனித்திய பொருட்களில் உள்ள ஆசையை முற்றிலும் துறந்திருப்பான். அது வைராக்கியம். அது வைராகியம். உலகம் வேண்டான்னு சொன்னால் மட்டும் போராது, இறைவா நீ எனக்கு வேண்டுங்கிறத தீவிரமாக சொல்லணும். அது முமுட்சுத்துவம். அதை செயல்படுத்துறதுக்கு இந்த மனசுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளாக சமம், தமம் முதலான 6 குணங்கள் இதெல்லாம் அவனுக்கு விடுமா. அப்போது இறைவனுடைய தரிசனம் பெறுவதற்கு முன்னால் ஒருவனுக்கு இந்த விவேகாதிகள் வந்துவிடும். அது இறையருள் அவன் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். எப்படி பணக்காரன் ஒருவன் தன் ஏழை வேலைக்காரன் வீட்டுக்கு சென்றால் எல்லாம் அனுப்பி விடுவான பொருட்களை எல்லாம், அது மாதிரி கடவுளுடைய அருள் பெறுவதற்கு முன்னால் இந்த நற்குணங்களும் தகுதிகளும் வந்துவிடும். அதனால முழுதனையும் தான் உணர்ந்த ஞான குருவே எனக்கு எப்பொழுது இது கிடைக்கும், உன் கருணை கிடைக்கும் என்று கேட்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த கருணை வந்தனுடைய அடையாளமாக இந்த விவேக வைராங்கியங்கள் கிடைக்கணும். இங்கே சொன்னபடி இருவினை ஒப்பு ஏற்படணும். நல்லது தீயதுன்னு இந்த உலகத்தில் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே சுழலக்கூடிய தன்மை எனக்கு வேண்டாம். அப்புறம் மலப்பரிப்பாகம் ஏற்படணும். உன் திருவருள் என் மீது பொழிய வேண்டும், அதை எனக்கு தந்தருள் என்று இந்த பாடலிலே பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ தாயுமானவர். தொல்வினைக்கு ஈடாய் சுழல்கின்ற நான் ஒருவன் எல்லையிலா நின் கருணை எய்துவனோ, வல்லவனாம் மோன குருவே முழுதினையும் தான் உணர்ந்த ஞான குருவே நவில் நீதான்ப்பா சொல்லணும் என்று சொல்லுகின்றார். அன்னையின் அருளால் இந்த 30வது பாடலுக்கான இந்த விளக்கத்தை இந்த அளவிலே நாம் பூர்த்தி செய்து கொள்வோம். ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தாயுமான சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி. சத்குரு திருத்தாள் போற்றி போற்றி.